தேங்காய் எண்ணெய் ஒரு 6 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதையுமே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து சீரகம் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெள்ளை பூண்டு 2 தட்டி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை ஒரு வச்சு சேர்த்துக்கலாம். கூட காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்குற அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூட 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி நான் 1,5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு வந்திருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, இதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுட்டு உப்பு மறுபடியும் பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் உரப்பாக இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொதி வரும்போது மூடி போட்டு ஒரு 3 விசில் விடுங்க. மூணு விசில் விட்டு நிறுத்தி சாப்பாடு கிளறி விட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும்.